அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வை அறிவோம். 4:8. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 1/7/02/2024 சனி. உலகம் ஒழுங்காய் இருக்க நாடு ஒழுங்காய் இருக்க வேண்டும். நாடு ஒழுங்காய் இருக்க குடும்பம் ஒழுங்காய் இருக்க வேண்டும். குடும்பம் ஒழுங்காய் இருக்க தனி மனிதன் ஒழுங்காய் இருக்க வேண்டும். தனி மனிதன் ஒழுங்காய் இருக்க அவனுடைய இதயம் ஒழுங்காய் இருக்க வேண்டும். செயல்பாட்டு அருள் வாழ்வு. ஒரு ஆட்டை விழுங்கிய கொடூர காட்டுப்பன்றி. தூய ஆவியாரின் தூண்டுதலால் சகோதரர் சில்வெஸ்டர் சபையில் சேர்ந்தார் என்ற செய்தியை அதற்கு முன்னதாக நிகழ்ந்த அவரது மனமாற்ற நிகழ்வை எடுத்துச் சொல்வது எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்று தெரியவில்லை. இந்த சில்வெஸ்டர் அசிசி நகரில் இருந்த மறைமாவட்ட அருள் பணியாளர். கடவுளின் மனிதர் பிரான்சிஸ் ஒரு முறை ஆலயத்தை சீரமைக்க சில கற்களை இவரிடமிருந்து வாங்கினார். அந்த நேரத்தில் சிறிய சகோதரர்களின் சபையின் முதல் வித்தான சகோதரர் பெர்னார்டு தனக்கு உள்ளதை எல்லாம் துறந்து ஏழைகளுக்கு வாரி வழங்குவதை பேராசை நெருப்பால் எரிந்து கொண்டிருந்த இவர் கண்டார். அச்சமயம் தான் விற்ற கற்களின் விலை முழுமையாக செலுத்தப்படவில்லை என்று கடவுளின் மனிதரிடம் புகார் அளித்தார். அருள்பணியாளர் மனம் பேராசை என்னும் நச்சு தொற்றினால் பீடித்திருந்ததை கண்டு பிரான்சிஸ் சிரித்தார். அந்த மனிதனின் சாபத்துக்குரிய வெப்பத்தை தண்ணிக்க ஏதாவது கொடுக்க விரும்பி தன்னிடம் இருந்த பணத்தை கணக்கிடாமல் அவரது கரங்கள் நிரம்பி வழியும் அளவுக்கு கொடுத்தார். அருள்பணியார் சில்வெஸ்டர் அந்த கொடையை பற்றி பெரிதும் மகிழ்ந்ததோடு இன்னும் கூடுதலாக அதனை வழங்கியவரின் தாராளத்தை கண்டு வியந்தார். அவர் வீடு திரும்பியதும் அங்கு நடந்த அனைத்தையும் சிந்திக்க தொடங்கினார். தான் வயதில் முதிர்ந்திருந்தும் உலக ஆசைகளை களையாதிருப்பதையும் அந்த இளமை குன்றாதவர் அனைத்தையும் வெறுப்பதையும் ஒப்பிட்டு பார்த்து தனக்குள்ளேயே தன்னை பற்றி குறை சொல்லி கொண்டார். இறுதியாக கிறிஸ்து தனது இரக்கம் நிறைந்த இதயத்தை திறக்கவே சில்வெஸ்டரின் உள்ளம் நறுமணத்தால் நிரம்பி வழிந்தது. பிரான்சிஸின் செயல்கள் எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதையும் அவை அவரது பிரசனத்தில் ஒளிர்ந்து உலகம் முழுவதையும் மகத்தான விதத்தில் நிரப்பியது என்பதையும் அவர் ஒரு காட்சியின் மூலம் அவருக்கு வெளிப்படுத்தினார். அவர் தனது கனவில் பிரான்சிஸின் வாயிலிருந்து பொன்னாலான சிலுவை ஒன்று வெளிப்பட்டு வருவதை கண்டார். அதன் மேல் பகுதி விண்ணகத்தை தொட்டது. அதன் விரிக்கப்பட்ட கரங்கள் உலகத்தை கட்டி அரவணைப்பதாக தோன்றியது. அந்த காட்சியினால் தாக்கப்பட்டவராக இனியும் காலம் தாழ்த்தாது அந்த அருள்பணியார் உடனே உலகை துறந்து கடவுளின் மனிதரை நிறைவாக கண்டு பாவிப்பவரானார். அவர் தனது வாழ்க்கையை துறவரத்தில் தொடங்கினார். கிறிஸ்துவின் அருளினால் அதை இன்னும் முழுமையாக்கினார். இவ்வாறு அவர் சபையில் முழுமையாக தொடங்கி இன்னும் கூடுதலாக கிறிஸ்துவின் அருளால் நிறைவாக தனது வாழ்வை முடித்தார். சிலுவையோடு எப்போதும் இணைந்திருந்த அவர் சிலுவையோடு அறைப்பட்டவராக தோன்றினார் என்பது வியப்பானதா? சிலுவை அவரில் வேர்கொண்டு நல்ல நிலத்தில் செழித்து வளர்ந்து போற்றுதற்குரிய மலர்களையும் இலைகளையும் கனிகளையும் தருவது என்பது எந்த விதத்தில் அதிசயமானதாகும். அந்த மகிமைக்குரிய சிலுவை தனக்கென்றே முழுவதுமாக சொந்தமாக்கி கொண்ட அந்த நிலத்தில் மாறுபட்ட ஒன்று முளைத்தெழும் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லையே. அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு மாற்றமாக இருத்தல். மற்றவர்கள் விரும்பும் மாற்றமாக இருங்கள் என்ற பழமொழியை பிரான்சிஸை புரிந்து கொள்வதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கலாம். பிரான்சிஸ் பழமொழியை நம்பினார், அதன்படி வாழ்ந்தார். தன்னையும் மற்றவர்களையும் சுற்றுப்புறத்தையும் மாற்றிக்கொண்டார். அவர்தான் மாற்றம்
மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எந்த மாற்றத்தையும் முன்மொழியவில்லை என்பதே இதன் பொருள். நம்மை நாமே ஊக்குவித்து நம் அனைவரிடமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பிரதிபலிப்பு செயல்முறையை நம்முடன் சரிபார்க்கும் ஒரு மகத்தான விழா நம் அனைவரின் முன்னாலும் உள்ளது. இந்த மாறும் செயல்முறையை வாழ்வதன் மூலம் மட்டுமே மனிதனாக இருப்பதிலும் மனிதனாக மாறுவதிலும் ஒருவர் காணும் மாறும் சக்தியை நாம் கற்றுக்கொள்கிறோம். மனிதன் என்ற சொல் லத்தீன் வேர் மட்கிய என்பதிலிருந்து வந்தது. அதாவது பூமியின் ஒரு கட்டி மிதிக்கப்பட வேண்டும் அல்லது உதைக்கப்பட வேண்டும். பிரான்சிஸை பொறுத்தவரை இந்த மனிதனத்தை வாழ்வது என்பது யாருமில்லை, இது பிரான்சிஸ் குழுமத்திற்கு அறிமுகப்படுத்திய சூத்திரம். அவர் இருத்தலில் தன்னை மாற்ற விரும்பினார். தன்னை பிக்கலினோ என்றும் சகோதரர்கள் பாப்புலே டிமோண்டோ என்றும் அழைத்தனர். ஆண்டவரே, நான் யார், நீர் யார் என்ற கேள்வியை கேட்பதன் மூலம் பிரான்சிஸ் இந்த செயல்முறையில் நுழைவாயிலில் தன்னை காண்கிறார். பிரான்சிஸ் தனது நபரை மனிதனாக மாற்றி அர்ப்பணித்து வாழ விரும்பினார். மனிதனாக இருப்பது அவரை பொறுத்தவரை முதன்மையாக பணிவாகவும் எளிமையாகவும் சிறியதாகவும் இருப்பதை குறிக்கிறது. மனிதனாக இருப்பது என்பது தன்னை வெறுமையாக்கும் உண்மையான மனித ஏற்பு அணிந்து கொண்ட இயேசுவை பின்பற்றுவதாகும். இரண்டாவதாக, அவர் மனிதநேயத்தை செயல்படுத்த அவருக்கு சகோதரர்கள், சமூகம், சகோதரத்துவம் தேவைப்பட்டது. சகோதரத்துவம் என்பது பிரான்சிஸ் மனிதனாக இருப்பதற்கான வழி. பிரான்சிஸ் இயேசுவின் மனிதநேயத்தால் ஈர்க்கப்பட்டார். பிரான்சிஸ் அசிசி அறிமுகப்படுத்திய மாற்றங்களின் சுறுசுறுப்பு இந்த மனிதநேயம் சகோதரத்துவத்தில் வாழ்ந்ததை சுற்றியே சுழல்கிறது. நாளை சந்திப்போம்.